பாதுகாப்புக்கான ஆயுதங்களை குறித்து பார்த்தோம், தாக்குதலுக்கான ஆயுதங்களை குறித்து பார்த்தோம். நீங்க 2 Corinthians 10:3 சொல்லுது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர் அல்ல. அப்படிதான் பண்ணிருக்கு. 2 Corinthians 10:3 வாசிங்க. போர் செய்கிறவர்கள் அல்ல, நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தோம். நம்ம மாம்சத்தின்படி, இந்த உலக மக்கள் மாம்சத்தின்படி போர் செய்வாங்க. அப்படித்தானே? ஒருத்தர் அடிக்கணும் என்ன செய்வாங்க? கையை கொண்டு அடிப்பாங்க, கட்டையை கொண்டு அடிப்பாங்க, ஏதாவது ஆயுதம் கொண்டு அடிப்பாங்க. இப்படிதான் போர் செய்வாங்க. உலகத்துல யுத்தம் நடந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க சில ஆயுதங்களை வச்சிருக்காங்க, ராக்கெட்டுகளை வச்சிருக்காங்க, விமானங்களை வச்சிருக்காங்க, அணுகுண்டுகளை வச்சிருக்காங்க, துப்பாக்கிகளை வச்சிருக்காங்க, தோட்டாக்களை வச்சிருக்காங்க. அதை வச்சு அவங்க போர் செய்வாங்க. ஆனா தேவ ஜனங்கள் நாம் மாம்சத்திற்குரியவர்களா இருந்தாலும் நாம் மாம்சத்தின்படி என்ன செய்ய முடியாது? போர் செய்வர்கள் அல்ல. அப்படி சரியா? அப்போ நம்ம ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம், ஆவிக்குரிய ஒரு களத்தில் இருக்கிறோம், நம்ம ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை நம்ம வாழ்க்கையில பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் போன வாரம் பார்த்தோம், நம்முடைய பாதுகாப்புக்கான ஆயுதங்கள் ஒரு 5 ஆயுதங்களை பார்த்தோம். ரட்சிப்புங்கிற தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், கச்சை இடுப்புல கிட்ட கச்சை, காலுக்கு பாதரட்ச, விசுவாசம் என்னும் கேடகம் கையில. ஒரு 5 பாதுகாப்பு கலசங்களை குறித்து நாம பார்த்தோம். அது நம்மகிட்ட இருக்குங்கிறதையும் நாம பார்த்தோம். அது 5 நம்மகிட்ட இருக்கு. சரி, அதனால நாம பாதுகாக்கப்படுகிறோம். 2வது தாக்குதலுக்குரிய ஆயுதங்கள் பார்த்தோம். ஒரு 5 ஆயுதங்கள் சொல்லுங்க. ஜெபம், துதி, ஜெபம், துதி, பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை, பிரசங்கம், சாட்சி. 5ல போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஜெபம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம். இதுல என்ன ஆயுதங்கள்? தாக்குதலுக்குரிய ஆயுதங்கள். சபையினுடைய 2 முக்கியமான பணி, ஒவ்வொரு வாழ்க்கையில 2 முக்கியமான பணி. ஒண்ணு என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். இன்னொன்னு அந்த யுத்தம் பண்ண எடுத்த என்ன செய்யணும்? கட்டணும். சபையின் பணி நம்ம வாழ்க்கையில அதான். நமக்கு விரோதமான பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நமக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். 2வது யுத்தம் பண்ண பகுதியை என்ன செய்யணும்? கட்டணும். அப்படித்தானே? யுத்தம் பண்ணாம கட்ட முடியுமா? கட்ட முடியாது. கட்டினாதான் யுத்தம் பண்ண முடியும். யுத்தம் பண்ணும். அப்போ 2 காரியங்களை குறித்து நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும். சிலர் பாவத்திலிருந்து விலப்படியாம இருப்பாங்க. அப்போ அந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யணும். ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யணும். அதுல 5 காரியங்கள் நம்ம பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? 5 காரியங்களை பார்த்தோம். சரி, இப்போ துதி என்கிற ஒரு ஆயுதத்தை குறித்து பார்க்கணும். துதி என்கிற ஒரு ஆயுதம், ஜெபம் என்கிற ஒரு ஆயுதத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ துதி என்கிற ஒரு ஆயுதத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க அதே 2 Corinthians 10:3 வாசிங்களா? 4 வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றங்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலமுள்ளவர்களா இருக்கிறது. நம்முடைய போராயுதம் மாம்சத்துக்குரியதல்ல. கம்போ, கத்தியோ, அருவாளோ, துப்பாக்கியோ அல்ல. அவைகள் அரண்களை நிர்மூலமாக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கண்ணுக்கு தெரியாத சக்திகள் நம்முடைய வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு என்ன செய்யறாங்க? சில காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான், லூசிபர், பொல்லாத ஆவி, இப்படி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். இப்போ அதனுடைய அரண்களை நாம என்ன செய்யணும்? நிர்மூலமாக்கணும். நாம பாதுகாப்பா இருந்தா மட்டும் போதாது, நாம அதை நிர்மூலமாக்கினா தான் நாம வாழ்க்கை
வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும், எழுப்பி நம்ம கட்ட முடியும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் நம்ம வாழ்க்கையில. சில வீட்டுல வேலை எப்படியாவது எனக்கு வேணும்னு வேலை காட்டி ஜெபம் பண்றாங்க, திருமண காரியங்கள் நடக்கணும்னு ஜெபம் பண்றாங்க, பிள்ளைகளுக்கு சில தேவைகள்லாம் சந்திக்கப்படணும்னு ஜெபம் பண்றாங்க, குடும்ப காரியங்கள்ல சில காரியங்கள் நடக்கணும், நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது வாங்கணும்னு சில இவங்க ஆசைப்படுறாங்க. தொழில் காரியங்களை இன்னும் நான் முன்னேறணும், இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட் கருவிகள் எல்லாம் நான் வாங்கணும், நான் இன்னும் முதலீடு அதிகமா நான் செலவிடணும் அப்படிலாம் நம்ம வாழ்க்கையில நாம நினைக்கும் போது நாம முன்னேறி செல்வதற்கு என்ன வேணும்னா துதி என்கிற ஆயுதம் முக்கியமாய் கருதப்பட்டது. ஜெபம் என்கிற ஆயுதம், துதி என்கிற ஆயுதம். இது அதுக்கு கீழே வாங்க. அதனால என்ன செய்யலாம்னா 5 வாசிங்க. அவைகளா நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நீர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். இந்த துதியின் ஆயுதம், ஜெபம் என்கிற ஆயுதம், பிரசங்க என்கிற ஆயுதம், சாட்சி என்கிற ஆயுதம், தேவனுடைய வார்த்தை என்கிற இந்த ஆயுதத்தை வைத்து அதுல சொல்லப்பட்டிருக்க அவைகளால் இத்தனை ஆயுதங்கள் இத வச்சு என்ன செய்யலாம்னா நாங்கள் தர்க்கங்களையும், தர்க்கங்கள் வாக்குவாதங்கள், சண்டைகள். இப்ப எங்க சண்டை நடக்குது? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது. சண்டைகள், தர்க்கங்கள் நம்ம வாழ்க்கையில சண்டை நடந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதை நிர்மூலமாக்கலாமா? ஆக்க முடியாதா? ஆக்க முடியும். அது நிர்மூலமாக்கிறதுக்கு நம்ம ஏதாவது கம்பி கடப்பாறை கொண்டு போனோமா? அப்ப எது வேணும்? ஜெபம் என்கிற ஆயுதம், துதி என்கிற ஆயுதம், சொல்ல இத்தனை ஆயுதங்கள், தாக்குதல் ஆயுதங்கள் நமக்கு தேவை. அடுத்து சொல்லுது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும். நம்ம வாழ்க்கையில சில வேலையில என்ன செய்யறோம்? மேட்டிமை இருக்கு. மேட்டிமை, ஒரு மேன்மை. நான் அப்படி, நான் இப்படி, நான் அவ்வளவு படிச்சிருக்கேன், நான் அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுறேன், நான் அவ்வளவு செய்யறேன், நான் அவ்வளவு உழைக்க, இவ்வளவு உழைக்க. குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன செய்யறோம்? சில வேலையில நான் அவ்வளவு பிரயாசம் போடுறேன், நான் அவ்வளவு வேலை பார்க்கேன், காலையில எழுந்தா நைட்டு வரைக்கும் ஒரே வேலை தான் இருக்கு, கையெல்லாம் என்ன செய்யுது? உழைஞ்சு போகுது. அப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். கணவர் என்ன சொல்லுவாரு? நான் காலையில போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வர்றேன், நான் அங்க போறேன், இங்க போறேன், அங்க கஷ்டப்படுறேன், இங்க கஷ்டப்படுறேன், சாப்பிடுறேன், சாப்பிடாம இருக்கிறேன். இப்படி எல்லாம் நம்ம நினைப்போம். அதெல்லாம் நினைக்கிறது நம்ம நல்லதா. ஆனா ஒரு மேட்டிமே நாம என்ன செய்யக்கூடாது வாழ்க்கையில. என்ன யாருக்குமே மேட்டிமே வரக்கூடாது. அப்போ அப்படி ஒரு மேட்டியம் நம்ம வாழ்க்கையில வந்தா அதை என்ன செய்யலாம்? சிறைப்படுத்தலாம், அதை தகர்த்து போடலாம், நம்மளால முடியும். அப்போ அதுக்கு கீழே என்ன வசிங்க? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதா இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படுதல் நிறைவேறும் போது நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். இப்போ இந்த ஆயுதத்தெல்லாம் நாம பயன்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நாம என்ன செய்யணும்? கீழ்ப்படியவர்களா இருக்கணும். தேவனுக்கு நாம வாழ்க்கையில கீழ்ப்படியவர்களா இருந்தாதான் இந்த ஆயுதங்களா நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும்? கிரியை செய்யும். நீங்க ஒரு ஜெபம் பண்றீங்க, ஜெப கிரியை செய்யணும். என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படியாம நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா அது நடக்குமா? தேவனுடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு பிரியமா நடக்கணும். அப்படின்னா நாம ஜெபிக்கிறதெல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. ஏன் சில காரியங்கள் ஜெபிச்சு நம்ம நடக்க மாட்டேங்குன்னா நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை மேட்டி வச்சிருக்கோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வச்சிருக்கோம். இங்கேயும் ஒரு காலு, அங்கேயும் ஒரு காலு வச்சுக்கிட்டா நடக்குமா? நடக்காது. சரி, அப்புறம் நாம தேவனுக்கு கீழ்ப்படுதல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, இந்த துதி என்கிற ஆயுதத்தை குறித்து நாம பார்க்கலாம். நீங்க யாத்திராகமம் எடுத்துக்கலாம்.
இந்த துதி என்பது ஒரு வகையான ஜெபமாகும். அப்படித்தானே? நம்ம ஜெபிக்கிற மாதிரி தான் என்ன செய்ய போறோம்? துதிக்கையும் போறோம். அப்படித்தானே? இந்த துதி எதை குறிக்குன்னா தெய்வ பயத்தை குறிக்கும். தேவனுக்கு பயந்தவர்கள் தான் துதிக்க முடியும். தேவனுக்கு பயந்தவர்கள் துதிக்க முடியும். உங்களால துதிக்க முடியல அப்படின்னா நீங்க இன்னும் தேவனுக்கு பயப்படல. பாடி போயிடலாம் துதிக்கீங்களா? அப்ப தேவனுக்கு சில நேரத்துக்கு நீங்கள இல்ல பயப்பட மாட்டீங்க. துதிக்கணும். என்ன செய்யணும்? துதிக்கணும். அப்போ தெய்வ பயத்தை துதியானது நமக்கு காட்டுகிறது. மூணாவது, துதியானது நாம தேவனோடு இடைப்பட வைக்கிறது. நாம துதிக்கும் போது தேவனோடு என்ன செய்யறோம்? இடைப்படுகிறோம். ஒரு கனெக்ஷன் உண்டாகிறது. தேவனுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன். நம்ம துதிக்கும் போது ஒரு கனெக்ஷன். நாம ஜெபிக்கும் போது தேவனுக்கு நமக்கு ஒரு கனெக்ஷன். பிரசங்கம் பண்ணும் போது தேவனுக்கு நமக்கும் கனெக்ஷன். சாட்சி சொல்லும் போது தேவனுக்கும் நமக்கும், தேவனுடைய வார்த்தையை உபயோகிக்கும் போது தேவனுக்கு நமக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுகிறது. கனெக்ஷன் இல்லாட்டா என்ன செய்ய முடியும்? இந்த மைக்குக்கும் இந்த ஆம்பளைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது இல்லாட்டா நான் பேசின உங்களுக்கு கேட்குமா? கேட்காங்க. என் குரல் தான் கேட்கும். அப்போ இந்த வயலை போன்ற ஒரு கனெக்ஷன் தான் என்னது? துதி, ஜெபம், பிரசங்கம், சாட்சி, தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம துதிக்கும் போது தேவனோடு ஒரு கனெக்ஷனை பார்க்கிறோம். அடுத்து, தேவன் நம்மோடு கொண்டுள்ள உறவுக்கு, தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு இருக்கா இல்லையா? ஒரு ஐக்கியம் இருக்கா இல்லையா? அந்த உறவுக்கு நாம சொல்லுற துதி அது ஒரு மறுமொழியாக காணப்படுது. ஹல்லேலூயா. அவருக்கு நாம அந்த தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்புல, அந்த உறவுல நாம சொல்லுற துதிதான் அவருக்கு என்ன செய்யுது? ஒரு மறுமொழி. வேற பாஷையில நம்ம அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. இந்த துதிங்கிற பாஷையினால தேவனோடு நமக்கு பேச முடியும். அவருக்கு நாம என்ன செய்ய முடியும்? நன்றி சொல்ல முடியும். அப்போ துதி என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரணம். இஸ்ராயேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. எத்தனை ஆண்டுகள் இருந்தாங்க? 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் இருந்தா அந்த ஜனத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து அந்த தேசத்துல அவங்களை ஆராதிக்க வைப்பதற்காக தேவன் அந்த ஜனங்களை அழைத்து சென்றார். அடிமைத்தனத்துல இருக்கிற அந்த ஜனங்களை தேவன் அந்த எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது முத என்ன காரியம்? ஒரு பெரிய அவங்களுக்கு எதிராக என்ன இருந்துச்சு? சிவந்த சமுத்திரம். ஒரு பெரிய சிவந்த சமுத்திரம். ஒரு சிவந்த சமுத்திரம் தடையா இருந்தது. மாத்திரமல்ல, எந்த எந்த மக்கள் அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்களோ அதே மக்கள் அவங்களை என்ன செஞ்சுட்டு வர்றாங்க? அதே ராஜாக்கள், அதே அதிகாரிகள் பின்னாடி என்ன செய்யறாங்க? துரத்திட்டு வந்தாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில தேவன் என்ன செஞ்சாரு? ஒரு அற்புதம் செஞ்சார். அவங்களை துரத்தி வந்த எல்லாத்தையும் இவங்க வாழ்க்கையில எது தடையா காணப்பட்டதோ அந்த தடையாகிய கடலுக்குள்ளே அவங்களை என்ன செஞ்சாரு? மூழ்கடிச்சு அவங்களை கொண்டு போட்டாங்க. அப்போ அவங்க ஒரு பாட்டு படிச்சாங்க. மோசே ஒரு பாட்டு படிச்சாங்க. என்ன பாட்டு? எடுங்க. யாத்திராகமம் 15 எடுத்துட்டீங்களா? முதல் வசனம் வாசிங்க. சரி, புகழ்ந்து பாடின பாட்டு. நீங்க அப்படி கீழே 10க்கு வாங்க. பரிசுத்தத்தின் மகத்துவமுள்ளவரும் புதியவன் கைப்பற்றத்தக்கவரும் அற்புதங்களை செய்யுமாய் பாருங்க. அவங்க அந்த அதிகாரம் எல்லாம் ஒரு பாட்டா பாடுறாங்க. தேவனுக்கு நன்றி சொல்லி அங்க துதி சொல்றாங்க. அங்க சொல்றாரு, உங்களுடைய காற்றை வீச பண்ணி நீ கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயன்படுத்தவரும்
அற்புதங்களை செய்கிறதுமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அதை சொல்லிருக்கு துதிகளில் பயப்படத்தக்கவர். அப்படின்னா அந்த துதிக்கு ஆண்டவர் அப்படி ஒரு மகிமையை கொடுப்பார். தேவனுக்கு நீங்க துதிக்கும் போது அவர் மகிமையா என்ன செய்வார்? இறங்கி வருவார். அல்லேலூயா. சில பிரச்சனை வரும்போது, சூழ் வரும்போது ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி ஒரு கொஞ்ச நேரம் நீங்க துதி சொல்லி பாருங்க. துதிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில துதிச்சு பாருங்க. உங்க இருதயம் அப்படியே ஒரு சமாதானத்தால் தரும். காரியம் நடந்த மாதிரி இருக்கும். சின்ன ஜெபம் ஒரு பெரிய சமாதானத்தை தரும். சின்ன ஜெபம் நீங்களாம் உங்களுக்கு அதெல்லாம் அதனுடைய மகிமை எப்படின்னு இன்னும் சரியா நீங்க தெரியல. நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும். அத துதியானது தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய ஜனங்கள் தேவனை துதிக்கும் போது தேவனுடைய அந்த பயப்படத்தக்க அந்த ரூபத்தை ஜனங்களுக்கு அந்த துதியானது காட்டுகிறது. நாம துதிக்கும் போது நாம தேவனுக்கு பயந்து செய்யற ஒரு காரியத்தை அந்த துதி நினைச்சு நம்ம வாழ்க்கையில நீங்க துதிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு இடையே இருக்கும். சந்தோஷம் இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் பகுதி 22:23 வாசிங்க. சங்கீதம் 22:23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே எல்லாரும் அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே அவரை கனம் பண்ணணும். அவரை துதிக்கணும். அவரை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அதுல கீழே இன்னும் சொல்லப்பட்டிருக்குது, வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் பயபக்தியா இருக்கணும். அப்போ நாம துதிக்கும் போது நாம அவருக்கு அந்த பயபக்தியோடு அந்த துதி ஆராதனையை செலுத்தும் போது தேவன் இறங்கி வந்து நமக்கு எதிரான சத்துருக்களை, சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை எல்லாம் அவர் இடிச்சுவாரு, மாற்றி போடுவார். அல்லேலூயா. துதி எல்லா காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில அது செய்யும். நீங்க அப்படி சங்கீதம் 8:2 வாசிங்க. சங்கீதம் 8:2 அத பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போகணும். யார? பகைஞன். தேவ ஜனத்துக்கு உரமான பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவனுடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் வெள்ளன் உண்டு பண்ணி. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க வாயினால ஆண்டவர் அந்த வெள்ளன் புதிய என்ன செய்வாரு? உண்டு பண்ணுவார். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பகைஞனையும் பலிகாரனையும் சத்துருக்களையும் நமக்கு விரோதமாய் எழுப்புகிற சாத்தானின் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? அழிச்சு போடுவார். நீங்க இந்த பகுதி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மத்தேயு 21:14-15 வாசிங்க. மத்தேயு 21 இதுதான் இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு ஆலயத்தில். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் அப்பொழுது வந்தார்கள். அவர் செய்த அதிசயங்களை தாவீதின் குமாரன் ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆசரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர்களின் வேத பாரகர்கள் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ? அதற்கு இயேசு கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலே பாலகனுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு நாள் வாசிக்கவில்லை.
வாசிக்கவில்லையா அப்படின்னு நாங்க ஆண்டவர் சொல்றாரு. அங்க என்ன இருக்குன்னா, தேவாலயத்துல அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சொஸ்தமாக்கினார். தேவ அங்கு வந்த ஆலயத்துக்கு வந்த குருடர்கள் சப்பானிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சுகப்படுத்தினோம். அந்த சந்தோஷத்துல ஆலயத்துல இருக்கிற அந்த சின்ன பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னான்னு சொல்லி அங்க இங்கே ஓடி ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. இத அந்த வேதபாரகர் பார்த்துக்கிட்டு இருந்து ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, இந்த பிள்ளைகள் இப்படி செய்வது நல்லதா இருக்கா அப்படின்னு அங்க கேட்கிறாங்க. அப்படித்தானே? அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரே என்றார்கள். ஏன்னா சின்ன பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னான்னு சின்ன பிள்ளைங்க ஒரு உற்சாகத்துல என் தாத்தாவுக்கு சோகம் கிடைச்சிட்டு, என் அம்மாவுக்கு சோகம் கிடைச்சிட்டு, அந்த பாட்டிக்கு சோகம் கிடைச்சிட்டு அப்படின்னு அற்புத ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு சொல்லி துள்ளி அங்கு அந்த பிள்ளைகள் அங்க குதிக்கும் போது அந்த வேகப்பார்கள் கேட்கிறாங்க, வேளா நீ கேட்கிறீரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆம் இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினால் பாலவருடைய வாயினால் துதி உண்டாகும்படி செய்திருந்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? எங்க எங்க அது எழுதியிருக்கு? சங்கீதம் 22:8 இதுக்கு முன்னாடி வாசிச்சது. சங்கீதம் 22 8:2 சங்கீதம் 8:2 அதுல இன்னொரு உன்னிப்பாக வாசிங்க. பணிகாரணியும் இப்போ அதுல என்ன சொல்லிருக்கா? குழந்தைகள் பாலகர் வாயில என்னது? விரல் கொண்டு முடியும். இங்க மத்தையில இயேசு என்ன சொல்றாருன்னா, அந்த குழந்தைகள் பாலகர் வாயில என்னது? துதி என்று சொல்லு. அப்போ நமக்கு பலனே எது? துதிதான். ஹல்லேலூயா. நமக்கு பலன் எது? நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் நீங்க நேரத்தை ஒதுக்கி நீங்க துதிச்சா அந்த துதி உங்களுக்கு அது பலனாய் வரும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அது ஒரு பெரிய பலனாய் வரும். நீங்க அதுக்கு கீழே அப்படி பாத்தீங்கன்னா மத்தேயு 11:25 இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து அங்கு பாலகர்னு சொல்றார். மத்தேயு 11:25 அந்த சமயத்துல இயேசு சொன்னது, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை அற்புதங்களை மறந்து அங்கே அதுக்கு மேல நீங்க படிச்சா வானபரியந்த பொருத்தப்பட்ட கப்பர்னவுமே அப்படி நீங்க கோரேசினே அப்படி நீங்க நிறைய படிச்சிருப்பாங்க. அந்த பட்டணங்களை என்ன செய்ய மாட்டேங்கு? மனம் திரும்ப மாட்டேங்கு. அந்த மனம் திரும்பாத பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். அப்போ கடிந்து கொள்ளும்போது ஆண்டவர் இங்கே பார்க்கிறார், அவர் பின் சென்ற சீசர்களை பார்க்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அதுல கீழே சொல்றாரு, அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைந்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருக்குது. ஹல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? பாலகரை போல நாம இயேசுவை என்ன செய்யறோம்? தேடுறோம், நேசிக்கிறோம். ஆனா ஒரு பெரிய கூட்டம் உலகத்துல இருக்கு, பெரிய பணக்காரங்களா இருக்கு. அவங்கள ஆண்டவரை தேடுறாங்களா? தேட மாட்டேங்காங்க. மனம் திரும்புறாங்களா? மனம் திரும்ப மாட்டேங்காங்க. ஆனா நம்மளை போல சின்ன சின்ன கூட்டத்தை ஆண்டவர் என்ன செய்யாரு? நேசிச்சு நம்மளை வாயிலிருந்து ஆண்டவருக்கு துதிய கனத்தை மகிமைய அவர் செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அங்க சொல்லி காட்டினாங்க. சரி, துதியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, துதிக்கும் போது எதிரி என்ன செய்வானா? செயல் எழுந்து போவான். ஹல்லேலூயா. நாம துதிக்கும் போது என்ன செய்வான்? எதிரி செயல் எழுந்து போவான். நீங்க வெளிப்படுத்துற விசேஷத்துல
12:10 நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த தீர்க்கதரிசனம் வந்து நிறைவேறல. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான், தள்ளப்பட்டு போனான். ஹல்லேலூயா. இரவும் பகலும் ஒருத்தர் நம்ம மேல என்ன செய்யறான்? குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் எப்ப எல்லாம் நம்ம தூங்கும் போதும் போய் ஆண்டவர் என்ன செய்வான்? குற்றம் சொல்லுவான். நம்ம பாவம் தூங்கிட்டு இருப்போம். சிலவங்க புருஷனுக்கு அடிபட்டு அசந்து கிடப்பாங்க. சிலவங்க மனைவிட்ட பேச்சு வாங்கிட்டு என்னடா செய்ய அப்படின்னு சோர்ந்து போயிருப்பாங்க. சில பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏதோ காரியங்கள் நடக்காம சோர்ந்து தூங்கிக்கிட்டு இருப்போம். அப்பவும் போய் அவன் சும்மா இருக்க மாட்டான். ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்வோம்? இரவு சொல்லுவான். 24 மணி நேரமும் அவனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் குற்றம் சொல்லலாம். யாருடைய நோக்கம்? சாத்தானுடைய நோக்கம். தம்முடைய ஜனத்தின் மேல இரவும் பகலும் 24 மணி நேரம் காணிக்க கொடுத்தாலும் சொல்லி குற்றம் சொல்லுவான். காணிக்க கொடுக்காம இருந்தாலும் குற்றம் சொல்லுவான். தசம்பாவத்தை போட்டாலும் அதுலயும் ஒரு குற்றத்தை காட்டி போய் நீ இதுல இருந்து இவ்வளவு இருந்து எல்லாத்துலயும் குற்றம் கட்டுவோம். நீங்க சாப்பிடும் போது கூட ஏதாவது ஒரு குற்றத்தை அவன் என்ன செய்வான்? அவன் அதை சாப்பிடுதான் இதை சாப்பிடுதான். பாருங்க, வாழ்க்கை இரவும் பகலும். ஆனா ஒரு நாள் வரும், அந்த துதி அவனை எழுதி பூமியில தள்ளி போட்டு பூமியில தள்ளி போட்டு அவன் ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? இப்ப அவன் எங்க இருக்கான்? மேல இருக்கான், பான மண்டலத்துல இருக்கான். ஆண்டவரை பார்த்து கரெக்டா அவன் பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா ஒரு நாள் வரும், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறல. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது சபை எடுத்து கொடுக்கப்படுகிற அந்த நேரத்துல அந்த தீர்க்க தரிசனம் இருக்கு. அதனால அவன் இரவும் பகலும் நம்ம மேல குற்றம் சொல்றான். சரி, அவன் எப்படி அவன் குற்றம் சொல்றான் அப்படின்னா, நீங்க அதே வெளிப்படுத்தின விசேஷம் 13:14 வசீங்க. என்ன பிரதர் சாத்தான பத்தி பேசுறாங்கன்னு நீங்க நினைக்கிறாங்க? வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். பாத்தீங்களா? அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும், வலுசர்ப்பம்னா என்னது? பெரிய பாம்பு மாதிரி ஒரு சாத்தான் சொல்றீங்க. ஒரு சாத்தான் வலுசர்ப்பம். பாம்பு இப்படி நெளிஞ்சு ஏதாவது எழுதிக்கிறோம், கேப்புல போயிடும். திடீர்னு பார்த்தா தலை தெரியும், ஆளு தெரியாது, உடம்பு தெரியாது. எங்க வீட்டுல 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பாம்பு வச்சு தலை மட்டும் தெரிஞ்சு, அது செல்வி கண்டுதான் தெரிஞ்சு, ஏன் கணக்கு தெரிய மாட்டேன். தலை மட்டும் இவ்வளவு நிலம் இருக்கு, ஆனா வாழும் தெரியல, உடம்பும் தெரியல, எங்க எதுக்குள்ள இருக்குன்னே தெரியல. சரின்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு நாங்களும் கம்பு கும்பு வச்சு கொஞ்சம் பார்த்தா எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு, தலை தெரிஞ்சு 2 நாள் பார்த்தேன். நாங்க அப்படி எப்படி நிட்டுது, நல்ல ஒரு பெரிய பாம்பு. ஆனா கண்டுபிடிக்க முடியல. அவன் என்ன செய்வான்? டக்குன்னு மறைஞ்சிருவான். அதுக்குதான் அவனுக்கு பேர் என்ன செய்யுது? வலு சர்ப்பம். வலு சர்ப்பம். வலு சர்ப்பத்தின் வாயிலும், 2வது மிருகத்தின் வாயிலும், மிருகத்தின் வாயிலும். மிருகம் இது ஒரு அசுத்தாங்க. அடுத்து கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும். ஏன் இங்க வாயி வருது? வலு சர்ப்பத்துக்கு வாய் இருக்கு, மிருகத்துக்கு வாய் இருக்கு, கள்ள தீர்க்கதரிசி வாய் இருக்கு. அதுக்கடுத்து அதுல பாத்தீங்கன்னா அவைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அசுத்தாவிகள் எங்க இருந்து புறப்படுது? அவங்க வாயிலிருந்து புறப்படுது. வாய் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாயை கொண்டுதான் நம்ம குற்றம் சொல்ல முடியும். அதுல அதுக்கடுத்த வசிங்க, அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு வருகிறது. இதான் 3வது உலக மகா யுத்தம். பூமியில ராஜாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அங்க கூட்டிட்டு போவான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் சொல்லுது, எந்த இடம்னு சொல்லுது, வாசிங்க. மானம் காணப்படாதபடிக்காக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு அடி ஆண்டவர் சொல்லும் போது சபைக்கு
அவருடைய வருகை குறித்து என்ன செய்வாரு? நினைப்புக்கிட்டே இருக்கிறார். நான் திடீர்னு வந்துடுவோம்ப்பா, நீ எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும், நீ ஆயத்தமா இருக்கணும். நான் எப்ப வருவேன்னு தெரியாது, ஆனா இங்க யுத்தம் நடக்கும், சண்டை நடக்கும், உன் கவனம் அது மேல நீ போயிடாம நீ எனக்கு ஆயத்தப்படுகிற ஆண்டவர் என்ன செய்வாரு? சபையை குறித்து சொல்லிட்டார். அதுக்கு கீழே தான் வாசிக்கிறது. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தார். பூமியின் ராஜாக்கள் எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமா என்ன செய்யும்? அங்கே அர்மகதன் என்கிற இடத்திலே கூட்டி அந்த தேசத்தை யுத்தம் பண்ண எல்லாம் ஆயத்தமாகும். அதான் மூன்றாவது உலக மகா யுத்தம் சொல்லப்படும். சரி, இப்போ ஏன் அந்த மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு தரிசியின் வாயிலும் வலி சிற்பத்தின் வாயிலிருந்தும் 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டதுன்னா வாய் தான் அதுக்கு என்ன செய்யுது? முக்கியமான ஒரு பங்கு, அப்படித்தானே? அப்போ நமக்கும் அந்த எதிரியை வீழ்த்துனா என்ன தேவை? நம்ம வாயை என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். வாயிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? துதியை கொடுக்கணும், செபத்தை கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும், பயப்படாம சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்றதுக்கு நிறைவேறதுக்கு என்ன செய்யுது? பயம். சாட்சி சொல்ல பிசாசு அடுத்த வாரம் வேற மாதிரி நிறைய மாற்றி போட்டுருவான். நான் இந்த வாரம் சாட்சி சொல்லிடுவோம், அடுத்த வாரம் என்ன செய்வான்? அதையே மாற்றி போட்டுவான்னு சிலருக்கு என்ன செய்யும்? பயம். சபையே பயத்துல தான் இருக்கு. சபை பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எதிரி இலக்க என்ன செய்யணும்? குறி வச்சு தாக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்றாங்க. ஏன்னா அவன் கட்டை எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டாரு? முடிச்சு போட்டுட்டார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கேன். அவைகள் ஒன்றும் அது நம்மளை சேதப்படுத்த முடியுமா? முடியாது. ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்க கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. சரி, அப்படி வாங்க. சோதரம் சங்கீதம் 149 6-9 வரை வாசிக்கலாம். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மக்களை இரும்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை செலுத்தவும் அவர்கள் வாயிலை கர்த்தரை உயர்த்தி துதியும் அவர்கள் கையிலே இரும்பும் பட்டயமும் இருக்கும். பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும். யார் கையில இருக்கும்? வாயில துதி யார்கிட்ட இருக்கும்? துதி யார்கிட்ட இருக்குமா? இருபுறமும் கற்குள்ள பட்டயம் யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் கையில. ஏன் அதை கொடுத்திருக்கிறாரு? ராஜாக்களை மேன் மக்களை சங்கிலிகளால கட்ட யார வீட்டுக்கு நமக்கு எதிர்த்து சண்டை போட்டு நம்ம சங்கிலிகளால கட்டையா? யார கட்ட? அப்படித்தானே? நித்திய சங்கிலிகளால் அவனை என்ன செஞ்சிருக்காரு? கட்டி வச்சிருக்கிறார். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அவர்களை நியாய தீர்ப்பு நாளுக்கென்று நித்திய சங்கிலிகளாலே கட்டி வச்சிருக்கிறார். அந்த கால சங்கிலிகளாலே ஆண்டவர் அங்க கட்டி வச்சிருக்கிறார். கட்டி வச்சிருந்தா ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு சொல்றாரு. அது சொல்லப்பட்டிருக்கு, ஜாதிகளை பழிவாங்கும் ஜனங்களை தண்டிக்கும் அவருடைய ராஜாக்களை சங்கிலியாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு உலகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருப்புள்ள கற்களோ பட்டயம் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த கணம் யாருடைய? அவருடைய பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்களுக்கு மட்டும். அப்படியா? யாருக்கு? நம்ம எல்லாத்துக்கும். சோதரம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாயில ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? துதி வச்சிருக்கிறார். வலி சர்ப்பத்தின் வாயில ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? அசுத்த ஆவியை வச்சிருக்கிறார்.
நம்ம வாயில துதி இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம வாயில அசுத்தாவே என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. இந்த துதியை வச்சு நம்ம என்னன்னாலும் செய்யணும். அப்படிதான் இருக்கு. இந்த கணம் பரிசுத்தவான்கள் யாருக்கும் உங்க எல்லாத்துக்கும் இந்த கணம் இருக்கு. ஒரு அதிகாரத்தால நீங்க ஜெபிக்கணும். ஒரு வியாதியஸ்தங்க இருந்தா அவங்களுக்காண்டி என்ன போயிடும், அதிகாரத்தோட ஜெபிக்க கற்றுக்கணும். வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதிகாரத்தோட நீங்க ஜெபிக்க கற்றுக்கணும். தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளணும். சூழ்நிலை மாற்ற துதிக்க கற்றுக்கொள்ளணும். எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டா நாம தேவனுடைய பிள்ளைகளா இன்னும் அதிகமா நாம அவருக்கு பிரியமாய் வாழ முடியும். சீக்கிரம் முடிஞ்சது. தூக்கம் வருதா? 1 Corinthians 6:2-3 வாசிங்க. 1 Corinthians 6. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக அற்ப வாக்குகளை பரிசுத்தவான்கள் உலகத்தை யார் பரிசுத்தவான்கள்? யார் பரிசுத்தவான்கள்? அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க? உலகத்தை ஒரு நாள் வரும், நாம உலகத்தை என்ன செய்வோம்? நியாயம் தீர்ப்போம். ஒரு நாள் வரும், நம்ம எல்லாம் இதுல வருவோம், வெள்ள குதிரையில. தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க? வெள்ள குதிரையில இருந்து ஏறி வந்து உலகத்தை என்ன செய்வாங்க? நியாயம் தீர்ப்பார்கள் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, உலக உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? உலகமே உங்க கையில நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்கு. ஆனா அற்ப சின்ன வழக்குகளை, சின்ன பிரச்சனைகளை நம்மளால என்ன செய்ய முடியல, முடிச்சு வைக்க முடியல. அப்படிதானே? குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. அதுக்கு கீழே வாசிங்க. தேவ தூதர்களின் நியாய தீர்ப்பும் கொண்டு அறியீர்களா? பரிசுத்தவான்கள் தேவ தூதர்களை என்ன செய்வாங்க? ஒரு நாள் வரும், அப்போ தேவ தூதர்களே நியாய தீர்ப்பு. இப்போ தேவதூதர்களை பார்க்க நாம ஆசைப்படுறோம். தேவதூதர்கள் நமக்கு வந்து உதவி செய்ய நாம ஆசைப்படுறோம். ஆனா ஒரு நாள் வரும், பரிசுத்தவான்கள் தேவ தூதரை நியாயம் தீர்ப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படி இருக்க ஜீவனுக்கு ஏற்றவர்களை நீங்கள் தீர்த்துக் கொள்ளாது எப்படின்னு அங்கே சொல்றோம். ஹல்லேலூயா. அப்போ நாம உலகத்தை நியாயம் தீர்க்க ஆண்டவர் ஒரு நாள் வச்சிருப்போம். சரி, இந்த துதி நீங்கள் அப்போஸ்தலர்கள் வாங்க. சரி, அதுக்கு முன்னாடி துதி ஒரு காரியத்தை சொல்லலாம். எரிகோன்னு ஒரு பட்டணம் இருந்தது, தெரியுங்களா? எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணம், அந்த பட்டணத்துக்குள்ள யாரும் போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. அவங்க நல்லா பூட்டி வச்சுட்டாங்க எரிகோவை. ஏன்னா இது ஒரு பொல்லாத கூட்டம், இவங்க கூட கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு பயந்து அவங்க நல்லா கேட்ட பூட்டி ஒரு பாதுகாப்பா இருக்கிறாங்க. இப்போ அதற்கு விரோதமா இஸ்ராயேல் மக்கள் வந்து யுத்தம் பண்ணிட்டாங்களா? சண்டை போட்டாங்களா? பெரிய பெரிய ஆயுதங்களை சண்டை போட்டாங்களா? இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, எரிகோ கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு யோசுவாட்ட சொன்னாங்க. அப்படித்தானே? அப்போ ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு, எரிகோவை எத்தனை செய்யணும்? தினமும் ஒரு முறை என்ன செய்யணும்? 7 தடவை சொல்லணும். 7 தடவை. காலையில எந்திப்பாங்க, எக்காலத்தை ஊதுவாங்க, உடன்படிக்கை கொண்டு போவாங்க, ஆசாரியர்கள் போவாங்க, ஒரு சுத்திட்டு வந்துட்டு இருந்துருவாங்க. திங்கக்கிழமை, 2வது செவ்வாய்க்கிழமை போவாங்க, அப்படியே சுத்திட்டு வந்து இருந்துருவாங்க. பிறகு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, பிறகு ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சாங்க? எத்தனை தடவை சுத்துறாங்க? 7 தடவை சுத்துறாங்க. 7 தடவை சுத்தி ஆண்டவரை என்ன செஞ்சாங்க? ஆர்ப்பரித்தாங்க. ஆண்டவர் ஆர்ப்பரிச்சு துதிக்கும் போது எரிகோ என்னாச்சு? பெரிய பெரிய காம்பவுண்ட் மதில்கள் எல்லாம் இடிஞ்சு என்ன செய்யிட்டு சின்ன பின்னமாயிடுச்சு. பெரிய அணுகுண்டு ஏவுகணை வச்சு அவங்க தகர்த்தாங்க இஸ்ராயேல் மக்கள். அப்போ துதி என்ன செஞ்சிச்சு? பட்டணத்தையே தகர்த்து போட்டு ஒரு எல்லா அவனுக்கும் விரோதமா போட்டு எல்லாத்தையும் வெட்டி கொண்டு பெரியவங்க என்ன செஞ்சுட்டாங்க? பிடிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாம் ஆண்டவருக்கு சேர்த்துட்டாங்க. சரி, அப்போ துதி பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யும். சரி, அப்படி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 16 எல்லாம் தூக்கு தடவை நீங்க இருக்கிறீங்க.
அப்போஸ்தலர் 16:23 வாங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை அவன் இப்படிப்பட்ட கதை பெற்று அவர்களை உட்காவலிலே அடைந்து அவர்கள் கால்களை தொழுமணத்தில் மாட்டிவிட்டார். பாத்தீங்களா? நடுராத்திரிகளே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காலில் வைக்கப்பட்டவர்களை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சன்னிதியிலே சிறைச்சாலையில் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி நிறம் அதிர்ந்தது. உடனே கதவு எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. எல்லாருடைய கட்டுகளும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில தொழுவுபுறத்துல ஒருவரோட கால 2 காலத்தை தெரிஞ்சுட்டாங்க, மாட்டி வச்சுட்டாங்க. சீலா காலம் ஒண்ணு, பவுலு காலம் ஒண்ணு கெட்டி வச்சிருக்காங்க. அசைய முடியாத ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அந்த நேரத்திலேயும் அவங்களுக்கு தெரியும், என்கிட்ட கையில் ஆயுதம் இல்லாட்டாலும் என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. என்ன ஆயுதம்? துதிக்கிற ஒரு ஆயுதம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் அந்த துதிக்கிற ஆயுதத்தை வச்சு அவங்க ஆண்டவரை துதிக்காம பாட்டு பாடி துதிக்கும் போது சிறைச்சாலை கதவு என்ன இருந்துச்சு? எல்லாம் கலந்து. மாத்திரமல்ல, இவங்க கையில இருக்கிற விளக்கு மட்டும் கலரல, அங்க யாரெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களோ எல்லாருக்கும் விடுதலை. ஹல்லேலூயா. எல்லாருடைய விளக்குகளும் அப்படிதான் போட்டுருக்கு. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு சிறைச்சாலைக்கார நித்திரை தெளிஞ்சு எல்லாம் கதவெல்லாம் திறந்துட்டு எல்லாம் ஓடிட்டாங்கன்னு சொல்லி பார்த்து தன்னைத்தானே குத்தி கொலை பண்ணிக்கொள்ள அவங்க பார்க்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய காரியம். மாத்திரமல்ல, அந்த நாளிலே அந்த இரவிலே அந்த சிறைச்சாலை அந்த அதிகாரி என்ன செஞ்சா? ஆண்டவரை விசுவாசி அப்படிதான் கொடுக்காது கீழே. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கு சீலாவுக்கும்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு அதற்கு அவர்கள் கர்த்தா இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் சொல்லி அவளுக்கு அவன் வீட்டிருந்த யாவருக்கும் மேலும் ராத்திரியில் அந்நேரம் தானே அதே நேரத்தில் என்ன செஞ்சாங்க? அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவருடைய அனைவரும் உடனே நைட்டு உடனே ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்க. நம்ம நினைக்க ஞானஸ்தானத்துக்கு 1 வருஷம் ஆகணும், அதுவாகணும். ஆனா அந்த நாள்ல அந்த ராத்திரியில பவுலுக்கு செய்த அதிசயத்தை தேவன் அந்த ஜனங்கள் பார்த்து, சிறைச்சாலைக்காரன் பார்த்து, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும், என் குடும்பத்தை ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் சொல்லி அந்த ராத்திரியிலே பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு அன்னைக்கு நைட்டே ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துல நமக்குள்ள சில வேலையில நம்ம வியாதிக்கும் ஞானஸ்தானமா வரும் வருஷத்துக்கு வந்து நல்ல ஆண்டவர் நல்ல என்னத்தாப்பா கொடுக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அந்த நைட்டிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஞானஸ்தானத்துடைய முக்கியத்துவம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம். அவன் நினைக்கிற நேரத்தில் அவங்க விரும்புகிற நேரத்தில் நாம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் வச்சிருக்காரு. மனம் மாறின நேரத்துல கொடுத்துட்டுனா அந்த ஞானஸ்தானம் அவங்க குடும்பத்தையே வாழ்க்கையே என்ன செய்யணும்? மாத்திரும். அவங்க ஆண்டவருக்குள்ள ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ பவுலு சீலாவும் என்ன செஞ்சாங்க? இக்கட்டான வேலையில துதிச்சாங்க. நம்ம வாழ்க்கையில இக்கட்டான நேரம் வரும்போது நாம என்ன செய்யணும்? துதிக்கும். இல்ல பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் ஆலோசனை கேட்கணுமா? இல்ல எங்கேயாவது நம்ம போடுமா? இல்ல எங்கேயாவது நம்ம தேடி தெரியணும். சில இந்துக்கள்லாம் நிறைய புண்ணிய ஸ்தலங்களை தேடி போவாங்க, தெரியுமா? இந்துக்கள் காசிக்கு போனா தீராதா, ராமேஸ்வரம் போனா தீராது, அங்க போனா தீராது. ஆனா நம்ம மக்களும் புண்ணிய ஸ்தலங்களை தேடி போறாங்க, தெரியும்? புண்ணிய ஸ்தலங்களை தேடி போறாங்க. அப்படி நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க துதிச்சாலே, நீங்க செபிச்சாலே ஆண்டவர் என்ன செய்வாரு? எல்லாத்தையும் மாற்றி போடுவாங்க. எல்லாம் யார் கையில இருக்கு? உங்க கையில தான், உங்க கையில தான், எல்லாம் உங்களுக்குள்ள தான். ஏன்னா தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லைன்னா உங்களால என்ன செய்ய முடியாது? துதிக்க முடியாது, செபிக்க முடியாது. அப்போ நீங்க இன்னொருத்தரை தேடி போவீங்க.
ஆனா உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு ஐக்கியம் சரியா இருந்தா உங்களால ஜெபிக்க முடியும், உங்களால துதிக்க முடியும், உங்களால விடுதலை என்ன செய்ய முடியும், கண்டிப்பா பெற முடியும். அல்லேலூயா. துதியின் ஆயுதம் எவ்வளவு முக்கியமான ஒரு ஆயுதம்னு நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் பார்த்தோம். போன வாரம் பார்த்தோம், செபம் பார்த்தோம், இந்த வாரம் துதி. துதிக்கும் போது நாம எப்படி நம்ம துதிக்கிறோம்னா தேவனுடைய வார்த்தையோடு அந்த வசனத்தோடு சேர்த்து என்ன செய்யணும், துதிக்க கற்றுக்கொள்ளணும். நான் தான் ஆராதனையில கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷமாவது துதிங்க அப்படின்னு சொல்லுவேன். துதிங்க உங்களை அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நம்ம சில வேலை துதிக்க மறந்துடும். பாட்டு பாடல நம்ம ரொம்ப எழுதிக்குவோம், ஆர்வமா இருக்கும். பாட்டும் ஒரு துதி தான், இல்லைன்னு இல்லை. ஆனா அவருடைய நாமத்தை அவருடைய வசனத்தை சொல்லி என்ன செய்யணும், துதிக்கும் போது அங்க ஒரு பெரிய காரியம். அல்லேலூயா. வருகிற ஆண்டுக்குள்ள நாம எப்படி துதிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு சின்ன புத்தகம் மாதிரி அவருடைய நாமத்தெல்லாம் போட்டு அவருடைய காரியங்கள்லாம் போட்டு நம்ம இப்படிலாம் ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு ஒரு புக்கு அடிக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். அதுக்கு சில வசனங்கள் எல்லாம் அதை எடுத்து நான் எழுதிக்கிட்டே வரேன். வருகிற ஆண்டுல ஒரு சின்ன புக்கு போட்டு 6 ஊருக்கு ஒரு புக்கு வச்சுதான் நீங்க பார்த்து கூட என்ன செஞ்சலாம், அந்த வசனத்தை வாசிச்சு ஆண்டவரை என்ன செய்யலாம், துதிக்கலாம். அல்லேலூயா. சோதர 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 எல்லாம் கண்களுக்கு போடுவோம். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோவில் இருந்தது பவுலும் சீலாவும்